வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டுப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2024 முடிஞ்சது, 2025 ஆரம்பமாகி இன்னைக்கு ஒரு நாளும் முடிஞ்சது, 2வது நாள் போய்கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு புத்தாண்டு ஆரம்பம் அப்படின்னாலே எல்லோருக்குமே ஒரு மனதுக்குள்ள ஒரு கொண்டாட்டம் வருவது இயல்பு. திருமணம், நிச்சயதார்த்தம், மற்றபடி கிரக பிரவேசம்னு பல சுப நிகழ்வுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அவைகளெல்லாம் இல்லாத ஒரு புதுமையான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மகிழ்வு அந்த புத்தாண்டுக்கு கட்டாயமா இருக்கு. அதில் குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு. புத்தாண்டுனா பல விதமா இருக்கு. சித்திரை தமிழ் புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. ஆமா, தமிழ் புத்தாண்டுலையாவது நம்ம மக்கள் கொண்டாடுவார்கள். அதையும் சிறப்பாக சில பேர் கொண்டாடுறாங்க. ஆனா இஸ்லாமிய புத்தாண்டை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. இஸ்லாமியர்களை கேட்டு பாருங்களா, அப்படி ஒரு விஷயம் இருக்குதானே கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவர்கள் அந்த கொண்டாட்டத்தை, குறிப்பாக புத்தாண்டு, அந்த புதிய இஸ்லாமிய வருட பிறப்பை அவர்கள் பெரும்பாலும் கொண்டாடுவதே கிடையாது. இந்துக்கள் அப்படி கிடையாது, கிறிஸ்துவர்கள் அப்படி கிடையாது. பொதுவாக ஆங்கில வருட புத்தாண்டு அப்படிங்கிற சமயத்தில் பெரும்பாலும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு பொருத்தமானது. ஏன்னா ஆங்கில புத்தாண்டு அது 2025 இந்த வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷத்தினுடைய இந்த நிகழ்வுடைய வருட கணக்கு 2025 கிறிஸ்துவ பிறப்பின் அடிப்படையில். அப்போ அது கிறிஸ்துவர்களுடைய ஒரு அடிப்படையில் வெளிந்த ஒரு புத்தாண்டு நிகழ்வு. அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இந்துக்கள், இஸ்லாமியர்களாகட்டும், மற்றபடி யாராக இருக்கட்டும், கம்ப்ளீட்டா ஆங்கில புத்தாண்டை எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. பாராட்டக்கூடிய விஷயம்தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மதம், இனம், மொழி, ஜாதி கடந்து, நாடு கடந்து பொதுவாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடக்கூடிய மனிதர்கள் தான் இங்க நிறைய அதிகமா இருக்கிறாங்க. இருந்தாலும் அதிலும் வரம்பு மீறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. பொதுவா போன வருஷத்தை விட இந்த வருஷம் புத்தாண்டு கொண்டாட்டம் அதிகமாக இருந்ததாக பல தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் புத்தாண்டு கொண்டாட்டம், எங்கு பார்த்து புதிதாக இதோ போன வருஷமும் இதே மாதிரிதான் 2024 நம்ம எதிர்கொண்டோம். இந்த வருஷம் 2025 எதிர்கொண்டிருக்கோம். அவ்வளவுதான். அடுத்த வருஷம் 2026. இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் போன வருடத்தை விட, அதுக்கு முந்தைய வருடங்களை விட இந்த 2025 மிக கோலாகலமாக கொண்டாடிய பலவிதமான மனிதர்கள், நடிகர்கள், பிரபலங்கள் அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட பேர் இந்த வருஷம் வேண்டுமென்றே இதற்கென்றே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. முக்கியமான நகரங்களை திருச்சி, மதுரை, மற்றபடி சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடுகள்லாம் அன்னைக்கு காலியாகவே இருந்தது. புத்தாண்டு அன்னைக்கு 2025 புத்தாண்டு அன்னைக்கு புதன்கிழமை காலியாகவே இருந்தது. பல கடைகளில் கூட்டங்களே கிடையாது. ஆனால் இந்த மால், சினிமா தியேட்டர், பூங்காக்கள், மற்றபடி கேளிக்கை விடுதிகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படியே அந்த பக்கம் போயிருங்க. கிழக்கு கடற்கரை சாலை சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள், மது விருந்துகள், நடிகைகள் கலந்து கொண்டது, மற்றபடி இல்லத்தரசிகளே மது அருந்தி கலந்து கொண்டது, இப்படிலாம் பலவிதமான கொண்டாட்டங்கள். இதுல வரம்பு மீறிய விஷயம் அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனதுக்கு கவலை அளிக்கக்கூடிய சூழலாக இருந்துட்டு டிஜிஎம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. அதுல மது வருஷம் நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான். அதுல மதுவை பரிமாறுவார்கள். ஆண் பெண் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அருந்தி விட்டு கரெக்டா அந்த 12 மணிக்கு மேல அருந்திக்கிட்டு ஆடுறது, குஸ்தி போடுறது, மற்றபடி நடனம், அப்புறம் பலவிதமான பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த வருஷம் பொதுவா எல்லா வருஷமுமே போலீஸார் அந்த 1 மணி வரைக்கும் தான் டைம் கொடுப்பாங்க. 12 மணிக்கு புத்தாண்டு பிறகு அந்த 1 hour தான். அதுக்கு மேல ரிசார்ட்ஸ் ஆகட்டும், மற்றபடி கேளிக்கை விடுதிகள் ஆகட்டும், மற்றபடி எந்த ஒரு
மண்டபங்களாகட்டும், என்ன எல்லாத்துக்குமே கிளப்புகள், மற்றபடி ஏதாவது இருக்கட்டுமே, எல்லாத்துக்குமே பண்ணை வீடுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு அப்படிங்கறது வந்து விதித்துட்டாங்க இந்த வருஷம். அந்த 1 மணிக்கு மேல எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. கடந்த அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் மீறி போலீசார் வந்து கட்டுப்படுத்தி, அதையும் மீறி பலவிதமான இளம் பெண்கள் போதையில் இருந்தார்கள், நடிகைகள் போதையில் இருந்திருக்காங்க. 1 மணிக்கு மேல கட்டுப்படுத்த முடியல. 12 மணிக்கு அது பிறந்துருது. அந்த ஆங்கில கணக்குப்படி அடுத்த வருடங்கிற அடுத்த நாளுங்கிற கான்செப்ட். ஆமா, அதனால வந்து அந்த போதைங்கிற அப்படிங்கிற 4-5 மணி நேரத்துக்கு இருக்கு இல்லையா. 12 மணிக்கு அடிச்சாங்கன்னா அது 5-6 மணி நேரத்துக்கு இருக்கும். முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அது இப்போ போலீஸார் 1 மணியோட கட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப யார் கேட்க முடியும்? அதனால இந்த வருடம் வந்து அளவுக்கு அதிகமாக பல இளம் பெண்கள் மது போதையில் மிதந்தார்கள். அவளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல். நடிகைகள் கூட மது போதையில் மிதந்து கொண்டிருந்தார்கள். அதனால வந்து இந்த ரிசார்ட்ஸு, கிளப்ஸு, மற்ற பண்ணை வீடுகள்லாம் அவளை என்ன பண்ணிருக்காங்க, தனியா ஒரு காருகளை வச்சு அவங்களை வந்து வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சம்பவங்களும் இந்த வருஷம் நடந்திருக்கு. அதையெல்லாம் விட ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து இந்த வருஷம் பலியாயிருக்காங்க. ஒரு 5-6 மாணவர்களுக்கு மேல எல்லாமே பைக் ரேஸ் சம்பந்தப்பட்டவர். 242 பைக் வந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே இந்த டாஸ்மார்க்ல பார்த்து ஏகப்பட்ட கூட்டம், சரியான கூட்டம் இந்த வருஷம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் எதிர்பாராத கூட்டம், கல்லா கட்டிட்டாங்க. ஆமா, இப்படியெல்லாம் வந்து புத்தாண்டை கொண்டாட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவா புத்தாண்டு அப்படின்னா ஒரு கொண்டாட்டம், மகிழ்வு இருக்க வேண்டியதுதான். மசூதிக்கு நிறைய பேர் இதுக்காக வந்து செல்ல மாட்டாங்க, தர்காக்களுக்கு இஸ்லாமியர்கள்லாம் போக மாட்டாங்க. ஆனா சேகர் பாபு ஐயா அறிவிச்சிட்டாங்க, 12 மணிக்கு மேல நடைகள் திறந்திருக்கும் எல்லா கோயில்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே. ஏன்னா அதுலேயே ஒரு பிரச்சனை பண்ணிடக்கூடாது, நம்மளால அரசியல் பண்ணுவோம். 12 மணிக்கு நடை திறக்கல, திமுக அரசு கடவுள் கொள்கைக்கு மாறாக நடந்து கொண்டது போட்டு ஒரு ஆள் ரோட்ல கத்திட்டு போவாரு. அதனால பார்த்தாரு, எதுக்கு இதெல்லாம் வம்புன்னு போட்டு எல்லாம் தொடரான்னு சொல்லிட்டு திறந்துட்டாரு. முடிஞ்சு போட்டு சேகர் பாபு செய்த ஆணை, அற்புதமான ஆணை. நம்ம யாரு போனாலும் சரி, யாரு கோயில் போகட்டும் சரி. அந்த மாதிரி வந்து சர்ச்சுகள், அதே மாதிரி வந்து இந்து கோவில்கள் எல்லாமே வந்து 12 மணிக்கு மேலே நடையை திறந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள், அது வந்து மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான வழிபாடுகள். மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, உறவினர் வீடுகளுக்கு செல்வது, பூங்காக்களுக்கு செல்வது, ஏதோ ஒரு ஆவலின் வெளிப்பாடா சினிமா தியேட்டருக்கு போய் வந்து ஏதோ படங்களை பார்ப்பதுக்கு இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி மது போதையில் கிளப்பு, பண்ணை வீடுகளுங்கிற கான்செப்டா நடந்த ஒரு அட்டகாசத்தை பார்க்கின்ற போது இந்த வருஷம் வந்து ரொம்ப ஓவராகவே இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா பல நடிகர்கள் வந்து, தமிழ்நாட்டு நடிகர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டிலே இல்லை. கார்த்திக் நடிகர் வந்து துருக்கியில வந்து தன்னுடைய புத்தாண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறார். அடுத்து அம்மு அபிராமி அப்படிங்கிற ஒரு நடிகை இத்தாலியில கொண்டாடி இருக்கிறாங்க. இப்ப நம்ம நடிகை ஹன்சிகா வந்து துபாயில கொண்டாடி இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க அட்லி இயக்குனர், அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தோட ஜெர்மனியில வந்து கொண்டாடி இருக்கிறார். பிரியா பவானி சங்கர் அப்படிங்கிற நடிகை வந்து அபுதாபியில கொண்டாடி இருக்கிறாங்க. ஆமா, இன்னும் சொல்லப்போனா நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மட்டும் போயஸ் கார்ல கொண்டாடி இருக்கிறார். ஆமா, இந்த மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ரைட், அது என்ன புத்தாண்டு கொண்டாட்டம் தனியா இருக்குதா? இல்ல, நம்முடைய மகிழ்வுக்கு நாம் செய்து கொடுக்கின்றோம், அவ்வளவுதான். அந்த மகிழ்வை வந்து கட்டுப்பாடாக, ஒரு கட்டுக்கோப்பாக, சட்டத்துக்கு மீறாமல், நம் ஆரோக்கியத்தை மீறிவிடாமல், கெடுத்து கொண்டு விடாமல் செய்தால் வந்து அது உண்மையிலே கொண்டாட்டமாக இருக்கும். ஆமா, மது போதையில் கொண்டாட்டம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆல்கஹால் இல்லாத புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி பல ரிசார்ட் வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால அறிவிச்சாங்க. இன்னைக்கு அந்த அறிவிப்புல எங்க போச்சுன்னே தெரியல. இல்ல, ஏகப்பட்டது மது போதைகள், மற்றபடி போதை பொருட்கள். அதுலயும் வந்து அந்த அன்னைக்கு வந்து புத்தாண்டு பிறகு நைட்டு வந்து போலீஸார் வந்து ஏகப்பட்ட ஹோட்டலுக்கு செக் பண்ணியிருக்கிறாங்க. மது மட்டும் பயன்படுத்தப்படுகிறதா, மற்றபடி கஞ்சா, இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு பெத்தாம் பைடினா இன்னும் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஃபுல்லா செக்அப் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிக ஒரு மோசமான சூழலும் வந்து இந்த புத்தாண்டு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய நடந்து இருக்குது. ஆமா, ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை நாம் சந்திக்கக்கூடிய ஆரம்ப நாள்லயே அப்படி இருக்க ஒரு சமயம், அந்த வருஷமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி
பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் நாம் மது போதை இல்லாமல், மற்றபடி வந்து எந்த ஒரு தவறான சீண்டல்களும் இல்லாமல் அமைதியாக மகிழ்வோடு ஆன்மீகத்தோடு எந்த ஒரு புத்தாண்டாகட்டும் அவர்களை அந்த வரிசையை அந்த புத்தாண்டை நாம் வரவேற்கின்ற பொழுது கட்டாயமாக அந்த வருடம் ஃபுல்லாவே நமக்கு நிம்மதியாக இருக்கும். மாறாக ஆல்கஹால், போதை, மற்ற சோ பாலியல் சீண்டல்கள் இதோடு ஆரம்பிக்கும் பட்சத்துல எந்த ஒரு புத்தாண்டும் புத்தாண்டாக இருக்காது. ஆமா, அதனால வந்து இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் இல்லாமல் புத்தாண்டை கொண்டாடும் போது வாழ்க்கை நமக்கு நன்றாக இருக்கும் என்பதுதான் அந்த வருடம் முழுவதும் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.